பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு ஏசாயா 44 அதிகாரம் 21வது வசனம். ஹல்லேலூயா. நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறது என்ன என்றால், நீங்கள் என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. எத்தனையோ சொந்தங்கள் பந்தங்கள் இருந்தாலும் ஆண்டவர் தாய் போல தேற்றுகிற தேவன். நீங்கள் என்னால் மறக்கப்படுவதில்லை. நம் வாழ்வில் நிம்மதி தருகிற தேவன் அவர் மட்டும்தான். தேவ பிள்ளைகளை எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை வெறுக்காதவர் அந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அப்பா என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை தந்த தேவன். ஆம் தேவ பிள்ளைகளே, நம்ம ஜெபிக்கலாமா? நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நம்மோட கூட இருக்கார். என்ன துக்கம் ஆனாலும் சரி, எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா. என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன் என்று சங்கீதம் 27:10 சொன்னது போல நம் தேவனிடத்தில் மன்றாடுவோம். ஹல்லேலூயா. ஸ்திரீயானவன் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகளையும் மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில் என்று ஏசாயா 49:15 சொன்னது போல ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிறவரே, நீர் எங்களை மறப்பதில் என்று சொன்ன வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களை நினைவாக இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ரட்சிங்க ஆண்டவரே, தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க, வாலிப பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, ரட்சிங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன் ஆமேன். விஷ் யூ ஹாப்பி பிளஸட் சண்டே. எல்லாம் சர்ச்சுக்கு போங்க, ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. தேவ நாமம் மகிமைப்படட்டும். ஆமேன். ஹல்லேலூயா.